ஆவிக்குரிய பெற்றோரே, பராமரிப்பு குழு மற்றும் பல தலைவர்களாக இருக்கிறவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டது. எனக்கு ஒரு சிலுவை, என் சிலுவை உங்களுக்கு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தெரியும். எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை சுமந்து தான். சிலுவை என்றால் சிறுமை, சிலுவை என்றால் நிந்தை, சிலுவை என்றால் பாடுகள், சிலுவை என்றால் போராட்டங்கள், சிலுவை என்றால் ஆவியில போராட்டம், ஆத்மாவில் அழுத்தம், சர்வத்தில் தாக்கம் இருக்கும். சுமந்து போங்க. ஜீவனை காக்கணும்னு நினைக்காதீங்க. நீ காக்கணும்னு நினச்சின்னா இழந்து போயிடுவேன். தைரியமாக போனால் போதுன்னு ஆண்டவருக்காக நான் மறிக்கவும் ஆயத்தம் போங்க. மரணம் உங்களை கண்டு விலகி போகும். உங்களை ஏற்றுக்கொள்றவன் என்னை ஏற்றுக்கொள்றான்ப்பா. என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறான். உன்னை அனுப்பி என்னையாப்பா. அப்போ நம்ம பிதாவாய் தேவனையும் கிறிஸ்துவையும் நம்ம பின்னால் நிற்கிறாங்கன்னு மறந்துடாதீங்க. உங்களை பின்னால் நிற்கிறாங்க. சாதாரணமானவர்கள் இல்லை. ஒன்றை ஒருத்தங்க மதித்து, ஒன்றை ஒருத்தன் மதித்து உனக்கு மரியாதை கொடுத்து, உன்னை ஒரு தீர்க்கதரிசின்னு நினச்சி, ஒரு நீதிமான் நினச்சி, உனக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு சீசன் என்று நினச்சி உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு ஆசீர்வாதம். உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறது கொடுத்தா கூட நிச்சயமாக அவங்களுக்கு பலன் உண்டுன்னு கருத்து சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதாளம் தோற்குமே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவிதுவே. ஜெபத்தினால் கட்டப்பட்ட சபை இதுவே, குடும்பமாய் இணைந்த நல்லுறவிதுவே. ஆவியின் நல்ல தகப்பனே, சபை முழுவதும் எங்கள் சொந்தமே. வேற்றுமைகள் இங்கு இல்லையே, கிறிஸ்துவின் சரீரமே, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு மத்தேயு 10வது அதிகாரம். சீசர்கள், அந்த முந்தின 9ஆம் அதிகாரத்தில் உள்ள விஷயங்களை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகி, அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார் என்றும், சிதறப்பட்டவர்களும் தொய்ந்து போனவர்களுமாய் இருக்கிறார்கள். தொலைந்து போனவர்கள் அல்ல, சோர்ந்து போனவர்களாக இருக்கிறார்கள். அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமானிடத்தில் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்லுகிறார். அதே சமயம் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம முன்ன சில பகுதிகளை வாசிக்கும்போது, அங்கே 8ஆம் அதிகாரத்திலே பார்த்தா 2 பேர் அவரை பின்தொடர்ந்து வரணும்னு நினைக்கிறாங்க. சீசர்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க, வந்த மாதிரி தெரியலை. அப்போ ஆண்டவர் இப்போ என்ன செய்கிறாருன்னா, நம்முடைய சீசர்களாக வந்து பல பேர் அவருக்கு பின்னால் வந்துட்டாங்க. இப்போ அதில் 12 பேரை தன் வரவழைக்கிறார். அது இன்னொரு இடத்துல எப்படி அவர் தெரிந்து கொள்கிறாருங்கிறத மார்க் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இங்கே 12 சீடர்களை தெரிந்து கொள்கிறார். அவங்கள தான் பக்கம் வரவழைத்தார், அவர்களை தெரிந்து கொண்டார், அவர்களை வரவழைத்தார், அவர்களை அதிகாரப்படுத்தார். என்னைக்கெல்லாம்னா அசுத்தாவியை துரத்த, சகல வியாதியை
அசுத்தாவிகளை துரத்த, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுக்கிறார். அந்த 12 பேருடைய பேரில் சொல்றார். பேதுரு, அவன் சீமோன்னு இருந்தான். சீமோன் என்றால் நாளல்னு அர்த்தம், பேதுருன்னா கல்லுன்னு அர்த்தம். அவன் சகோதரன் அந்திரேயா, குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமல லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் என்பவைகளே. இந்த 12 பேர் பேரை சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் அடமொழிகள் இருக்குது. அதில் காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத். இந்த 12 பேரையுமே கர்த்தர் கடைசி வரைக்கும் அவரோடு கூட வைத்திருக்கிறார். திருடனையும் கூட தான் வச்சிருந்திருக்கிறார். 12 பேரில் ஒருத்தன் திருடன், 12 பேரில் ஒருத்தன் காட்டி கொடுப்பான்னு தெரிஞ்சிருந்தாலும் அவனையும் அந்த 12 பேர் ஒருவராக வைத்து அவனோடு கூட நாட்களை அவனுக்கும் காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார், ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போனார். இந்த 12 வரையும் இயேசு அனுப்பும்போது அவளுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னென்னா, நீங்கள் புறஜாதி நாடுக்கு போக வேண்டாம், இப்போதைக்கு சமாரியர் பட்டணத்துக்கு போக வேண்டாம். அதான் சூழ்நிலை அறிந்து சொல்கிறார். இப்போ நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும் போங்க. போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்க. முதல்ல என்ன செய்யணுமா? பிரசங்கம் பண்ணுங்க. அப்படி அதை விசுவாசித்து உங்கள்கிட்ட வர்ற உங்களுடைய வியாதிகளை சொஸ்தமாக்கு அப்படின்னு சொல்லப்படல, அங்கே எழுதலை. விசுவாசித்து வருகிறவன்னு வார்த்தையை சொல்லலை, ஆனால் வியாதி உள்ளதை சொஸ்தமாக்குங்க. அது பிரசங்கம் பண்ணது பிற்பாடு அந்த வார்த்தைகளை கேட்டு வருகிறவர்களுடைய வியாதி. குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்க, மரித்தோரை செத்து போனவங்களோட உயிரோடு எழுப்புங்க, பிசாசுகளை துரத்துங்க. இதை நான் இலவசமாக உங்களுக்கு தர்றேன், நீங்கள் இலவசமாக கொடுங்க, இதை ஒரு பிழப்புக்கான தொழிலாக எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது, அதாவது காசு, பொன் காசு இருக்கும், வெள்ளி காசு இருக்கும், செம்பு காசு இருக்கும், காசு கொண்டு போக வேண்டாம். வழிக்கு பைய கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளையாவது பாதரட்சியாவது தடியாக தேடி வைக்க வேண்டாம். நீ போங்க, வேலையால் தன் ஆகாரத்தை பார்த்துடணும். நீங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் தருவதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஊழித்து போகும்போது எல்லாம் வேணுமே என்று தேடி வைக்க வேண்டாம். இதெல்லாம் நல்லா சத்தியத்தை சொல்லிட்டார். முன்னாடி தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்க, அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கார். அப்புறம் எந்த பட்டணத்துக்காக நீங்கள் போகிறீங்கல்ல, கிராமத்துக்காக போகிறீங்கல்ல, அங்கே போகும்போது அங்கே யார் பாத்திரவான், அதை யார் உங்களை ஏற்றுக்கொள்வார்னு பாருங்கள். அப்படி உங்களை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அங்கே புறப்படுற அளவுக்கு அங்கே தங்கியிருக்கு. அவங்களுக்கு பாரமாக இருக்க சொல்லலை, தங்கி இருக்கிறது. அவங்க வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போதே வாழ்த்துங்கள். எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சுகம் உண்டாவதாக, உங்களுக்கு சேமம் உண்டாவதாக, உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக ஒரு வாழ்த்து. அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர் மேல் வருமா? அவங்க அபாத்திரமாக இருந்தால் அந்த சமாதானம் உங்கள்கிட்ட திரும்பி வந்துடும். அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றீர்கள். எத்தனை பேரை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க முடியுமோ அத்தனை பேரை நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு. அவர்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு. போதுமா? ஸ்தோத்திரம். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க? எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் சபிக்காது. யாராவது ஏற்றுக்கொள்ளணும்னா வார்த்தையை கேளாம போனான்னா அந்த வீட்டை விட்டோ பட்டணத்தில் போய் காலில் இருக்க தூசியை தட்டி போட்டுருங்க, ஒன்றும் நடக்காது. ஆமாம், சோதகுமாராக்கா நேரிடுவதை காட்டிலும் அங்கே இலக்குவார், கர்த்தர் நியாயம் தீர்ப்பார்னு பார்க்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் வரும். ஆடுகளை ஓநாய்க்குள்ள அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறேன். அதாவது ஒரு 100 ஆட்டுக்குள்ள ஒரு ஓநாய் போனாலே மிகப்பெரிய பிரச்சனை. இங்கே ஒரு ஆட்டு, இந்த 2 ஆட்டை ஓநாய் கூட்டத்துக்குள்ள அனுப்புகிற மாதிரி அனுப்புகிறார். இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்போ தான் சொல்ல, சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு, புறாக்களைப் போல கபடట్లాங்க, சர்ப்பங்களைப் போல உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு. ஏன்னா பாம்பு தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ரொம்ப விவரமானது. தற்காத்துக் கொள்வதற்கு நீங்கள் வினான்னா ஞானம் உள்ளவனாக இருங்க. அதே சமயம் பாம்பு மாதிரி விஷமாக இருக்காதீங்க, புறாக்களைப் போல கபடற்றலாக இருக்கு.
அப்புறம் அதாவது புறாவும் பாம்பும், பாம்பினுடையதான நல்ல சுபாவம் என்னென்னா தற்காத்து கொள்கிறது. பாம்பினுடையதான கெட்ட சுபாவம் தவறான மாதிரி என்னென்னா விஷம். நல்ல மாதிரி என்னது தப்பித்து கொள்ளுதல். புறாட்ட இருக்கிற விஷயம் நல்ல 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 மாதிரி என்னென்னா கபடு இல்லாதது, யாரையும் கடிக்காது வைக்காது. ஆனால் புறாட்ட இருக்கிறதான தவறான காரியம் என்னன்னு கேட்டால் எல்லாரையும் நம்பும். யார் எடுத்து அப்படி தடவி கொடுத்தாலும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம கபடற்றவர்களாகவும் நம்ம இருக்கணும். அதே சமயம் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம ஞானம் உள்ளவர்களாகவும் இருக்கணும்னு அவர் சொல்கிறார். நம்ம ஞானம் இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடாது, மற்றவர்களை கடித்து பட்சிக்கிற விஷத்தன்மை உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடாது. மனுஷனை குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. மனுஷர்கள் தான் நம்ம பெரிய ஆபத்து. ஆலோசனை கொண்டு போவாங்க, பாரினால் அடிப்பாங்க, ராஜாக்கள் கொண்டு போவாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்களை கட்டுவாங்க, உங்களை ஒப்பு கொடுப்பாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன பேசுவோம், எப்படி பேசுவோம், அந்த நேரத்தில் ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் ஞானத்தை தருவார், ஞானமுள்ள வார்த்தையை தருவார். அவர் உங்களை விடுவிப்பார். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் பிரசங்க நேரத்திலையும் உங்களுக்கு உதவி செய்வார், பிரச்சனை நேரத்திலையும் உதவி செய்வார். எல்லாரும் மரணத்துக்கு சொந்த சகோதரனே உன்னுடைய வீட்டார், உங்கள் அப்பா அம்மாவே கூட உன்னைய விரோதமாக ஒப்பு கொடுக்கலாம், உன்னை கொலை செய்யலாம். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவர் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. ஆனாலும் முடிவு பறிந்து நிலைத்திருங்க. இது ரொம்ப கவனமாக சொல்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது கொஞ்சம் சற்று கடினம்தான். அவரை பின்பற்றுவது என்பது சற்று கடினமானது. இன்றைக்கு மட்டும் இல்லை, அன்றைக்கும். இயேசுவுக்கு சீசராக இருப்பது என்பது கடினமான ஒன்று, ஆனால் ஆசீர்வாதமான ஒன்று. உங்களை துன்பப்படுத்தினா நீங்கள் மறுபட்டணத்துக்கு ஓடிப்போங்க. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதுன்னு சொல்லுகிறேன். ஊழியம் இருந்துக்கிட்டே இருக்கும். சீசன் தன் போதுகளையும் வேலைக்காரன் எஜமான வேலைப்படணும், மேம்பட்டவன் அல்ல. நீங்கள் எனக்கு அறுவடையாளராக வந்திருக்கீங்க, வேலைக்காரங்களா. சீசன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது இருக்குது. என்னையே அவங்க ஏற்றுக்கொள்ளலை, உங்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னையே பெயல்செபூல் பிசாசினால அற்புதங்களை செய்கிறான், பிசாசினால வியாதியை துரத்துறான்னு, பேயை துரத்துறான்னு என்னையவே அவங்க விமர்சித்திருப்பார்கள் என்றால் உங்களையும் விமர்சிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதனால் விமர்சனங்களுக்கு ஒருபோது நீங்கள் கலக்காதீங்க. விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் நம்முடைய சொந்த சகோதரர்களே நம்மளை விமர்சிப்பார்கள், நம்மை குற்றம் சாட்டுவார்கள், குறை சொல்லுவார்கள், நம்மை 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 நம்ம நம்மை நம்மை முன்னேற நம்மை அனுச்சுவார்கள் என்றால் நம்மளை மட்டம் தட்டுவார்கள், நம்மளை புறம்பாக்க பார்ப்பார்கள், நம்மளை எப்போதும் குற்றம் சாட்டுவார்கள். சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. எதுவும் மறைபொருள் கிடையாது, எதுவும் ரகசியம் கிடையாது. நீதி வெளியே வந்துடும். அறியப்படாத ரகசியம் இல்லை. நிறைய பேர் ரகசியம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க எதுவும் தாங்கள் நினைப்பதும் தாங்கள் சாதிப்பதும் தங்களுடைய அந்தரங்கமான தங்களுடையதான அங்கே அவருடையதான சற்பனைகள், அவருடையதான தந்திரங்களும், அவருடைய மந்திரங்களும், அவருடையதான கிரியைகளும், அவருடையதான சதி சற்பனைகளும் சதி ஆலோசனைகளும் வெளியே தெரியாதுன்னு நினச்சி தனித்து பேசி கொடுக்குறாங்க. உனக்கு தெரியாது, நமக்கு ஆண்டவர் தெரியாது ஒன்றும் கிடையாது. எல்லா ரகசியமே கிடையாது. எல்லா ரகசியமும் அறியப்படாத ரகசியம் ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்கிறேன், நீங்கள் வெளிச்சத்தில் சொல்லுங்கள். காதில் கேட்குறத வீடுகளில் சொல்லுங்கள். தெரியுமா இருங்க. ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராங்கள் இராமல் சரத்தை கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவின் சரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. சொல்லு பாருங்க, ஒரு காசுக்கு 2 அடைக்கலாம் குருவி. ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவர்கள் ஒன்றாகிலும் தரையில் விடாது. ரொம்ப அதாவது ஒரு காசுக்கு பொதுவாக ஒரு குருவி தான். இன்னொரு குருவி இலவசம்.
விலை இல்லாத குருவி ஒன்று. நீங்களும் நானும் விலை இல்லாதவர்கள், மதிப்பற்றவர்கள், வேல்யூ மக்களால் நம்ம வேல்யூ பண்ணப்படலை, மதிக்கப்படாதவங்க. அவங்க அந்த அந்த குருவியை கூட அந்த அடைக்கலான் குருவி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாதுன்னு இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படணும்? உங்கள் தலையில் உள்ளதான மயிரெல்லாம் ஒன்றும் எண்ணப்பட்டிருக்குது, அது கூட அவர் தெரியாமல் கீழே விழாதான். நீங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்க நீங்கள் ரொம்ப விசேஷமானவங்க, தைரியமாக இருங்க. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ நானும் பரலோகத்தில் அறிக்கை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. தைரியமாக இயேசப்பா அறிக்கையிடுங்கள். அவரை குறித்து நீங்கள் வெட்கப்படாதீர்கள். வேதாகமத்தை தூக்கி கொண்டு போக வெட்கப்படாதீர்கள். பூமி மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன்னு நினைக்காதீங்க. சமாதானத்தை அல்ல, பட்டயத்தை அனுப்ப வந்தேன். உங்களை வெறுப்பார்கள், உங்களை அவர்கள் துரத்துவார்கள். கவலைப்படாதீங்க. ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் நம்ம வீட்டார் தான். சில சமயம் நம்ம சபையாரே நமக்கு சத்துருவா கூட இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே சில சமயம் ஊழியக்கார ஒரு குழு இருக்குன்னு, அந்த ஊழிய குழுவில் இருக்கிற ஒருத்தரே உங்களுக்கு சத்துருவா கூட இருக்கலாம். எதற்கு? நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு, நம்முடைய கிறிஸ்தவ நற்பண்புகளை சோதிப்பதற்கு, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பையும் மனிதர்கள் மேல் உள்ள அன்பையும் சோதிப்பதற்கு. ஆமாம், பிரச்சனைகள் வரும். ஆனால் நீங்கள் யாரையும் அதிகமாக நேசிக்காதீங்க. நீங்கள் யாரும் அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்கள சீக்கிரமாக நீங்கள் இழந்து போயிடுவீங்க. யாரையும் அதிகமாக நேசிக்காதீங்க. நான் அதை அனுபவத்தில் பார்த்துருக்கேன். யாரையும் அதிகமாக நேசிக்காதீங்க. நீங்கள் யாரை ரொம்ப அதிகமாக தேவனை காட்டிலும் அதிகமாக யாராவது ஒருத்தர் நேசிச்சிங்கன்னா தேவன் அவர்களை உங்களை விட்டு அகற்றி போடுவார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றாதுன்னு பார்த்துட்டு இல்லை. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சிலுவை இருக்குதுங்க. நம்ம இதை கேட்குற அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு ஊழியரே, என் நண்பரே, ஆவிக்குரிய பெற்றோரே, பராமரிப்பு குழு மற்றும் பல தலைவர்களாக இருக்கிறவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு ஒரு சிலுவை, என் சிலுவை உங்களுக்கு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக தெரியும். எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை சுமந்து தாங்க. சிலுவை என்றால் சிறுமை, சிலுவை என்றால் நிந்தை, சிலுவை என்றால் பாடுகள், சிலுவை என்றால் போராட்டங்கள், சிலுவை என்றால் ஆவியில போராட்டம், ஆத்மாவுல அழுத்தம், சர்வத்தில் தாக்கம் இருக்கும். சுமந்து போங்க. ஜீவனை காக்கணும்னு நினைக்காதீங்க. நீ காக்கணும்னு நினைச்சினா இழந்து போயிடுவேன். தைரியமா போனா போதுன்னு ஆண்டவருக்காக நான் மறிக்கவும் ஆயத்தம் போங்க. மரணம் உங்களை கண்டு விலகி போகும். உங்களை ஏற்றுக்கொள்றவன் என்னை ஏற்றுக்கொள்றான்ப்பா. என்னை அனுப்பினவரையும் ஏற்றுக்கொள்கிறான். உன்னை அனுப்பி என்னையாப்பா. அப்போ நம்ம பிதாவாய் தேவனையும் கிறிஸ்துவையும் நம்ம பின்னால் நிற்கிறாங்கன்னு மறந்துடாதீங்க. உங்களை பின்னால் நிற்கிறாங்க. சாதாரணமானவர்கள் இல்லை. ஒன்றை ஒருத்தங்க மதித்து, ஒன்றை ஒருத்தன் மதித்து உனக்கு மரியாதை கொடுத்து, உன்னை ஒரு தீர்க்கதரிசின்னு நினச்சி, ஒரு நீதிமான் நினச்சி, உனக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு சீசன் என்று நினச்சி உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அவங்களுக்கு ஆசீர்வாதம். உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கிறது கொடுத்தா கூட நிச்சயமாக அவங்களுக்கு பலன் உண்டுன்னு கர்த்தர் சொல்கிறார். நிச்சயமாக பலன் உண்டா கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் மற்றவங்களை மதியுங்கள், மற்றவர்களை கனம் பண்ணி அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். காட் bless you. மத்தேயு 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்தில் ஊழியத்தினுடையதான காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். அவர் கர்த்தர் நினைச்சதார் நிறைய அற்புதங்களை அவருடையதான இந்த பூமியில் 2 நாட்களில் செய்தது போல் கர்த்தர் நினைச்சு நம்மை எதிர்பார்க்குறார். காணாமற் போன ஆடுகளை தேடி வந்தேன் அப்படிங்கிறத, இஸ்ரவேலர் தேடி வந்தேன்னு சொல்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஊழியங்களை செய்ய நம்மை எதிர்பார்க்கிறார். செய்யும்போது வழிக்காக நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் எதையும் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம். நான் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், சந்திப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறார். வேலைக்காரன் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். நான் என்னால் எல்லா தேவையிலையும் சந்திப்பேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்குறார்.
அதே சமயத்தில் ஊழியத்துக்கு செல்லும்போது ஆடுகளை ஓநாய்களுக்கு இல்லை அனுப்புகிற மாதிரி அனுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதெல்லாம் வைத்து நம்ம இந்த நாளில் ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா. அப்பா அந்த நாளிலும் ஆமென் உண்மை போல ஊழியம் செய்ய எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்தரலும். கர்த்தாவே நீர் எவ்வளவாய் அப்பா அந்த உலகத்தில் அப்பா இருக்கும்போது ஆமென் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்தீர். அதே போல் நாங்களும் ஊழியம் செய்ய ஆமென் விசேஷித்த வரங்களை தந்தரலும். கர்த்தாவே நீர் அப்பா எல்லா தேவைகளையும் நீர் சந்திப்பீர் ஆண்டவரே. அதே போல் ஆமென் ஸ்தோத்திரம் நாங்கள் மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க இந்த நாளில் நீர் ஸ்தோத்திரம் நீ கற்றுக் கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாராலும் பகைக்கப்பட்டாலும் ஸ்தோத்திரம் அதிகாரிகளுக்கு முன்பதாக அழைத்து செல்லப்பட்டாலும் அந்த நேரத்தில் நாங்கள் பயப்படாமல் நீர் எங்களுக்கு அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அந்த ஸ்தோத்திர வார்த்தைகளை எங்களுடைய வாயில நீர் அருளுகிற வார்த்தைகளை நாங்கள் பேசத்தக்கதாக எங்களை விசேஷித்த அபிஷேகத்தினால் நீர் அபிஷேகிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கர்த்தாவே எங்களை விசேஷமாய் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா அடைக்கலான்குருவியை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நீர் இந்த நாளில் நீர் சொல்லியிருக்கிறபடியால் நன்றி நாங்கள் ஸ்தோத்திரம் உண்மை சார்ந்து உமக்காக ஊழியம் செய்ய எங்களுக்கு பலன் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.